நண்பர்களே, தம்பிக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்னால ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம பீச்சுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான 2.4 கிலோமீட்டர் ஓட்டத்தை 12 நிமிடம் 44 நொடியில் கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே அங்கேருந்து உடற்பயிற்சி உபகரணங்கள்லாம் உபயோகிச்சுட்டு அப்புறம் அங்கே பீச்சை ஃபீல் பண்ணுறன்ற பேரில் தம்பி ஒரு வாழ்க்கை பாடத்தை ஒன்று கற்றுக்கிட்டேன். அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பிஃபோராகவே போட்டிருப்பேன் பாருங்க. அப்புறம் தம்பியும் ஓரளவுக்கு ஓகேவாயிட்டேன். வீட்டுக்கு வரக்குள்ள அப்படியே சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டு குளியலை போட்டு காலை உணவும் முடிச்சாச்சு நண்பர்களே. இன்னைக்கு துட்டுக்காக வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் போக வேணான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவும் சொல்லிட்டான். உள்ளே இருக்கிறவனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எவனும் கிடையாது, என்னுடைய மனசாட்சி தான். சரி வீட்டில் தான் இருக்கிறோமேன்ட்டு மம்மி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டி வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மகத்தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருப்பாங்களா, அதனால் மம்மியை கூப்பிட்டுக்கிட்டு சட்டி வாங்க தான் போயிட்டோம். அப்படியே கடைக்கு போயிட்டு சட்டியை வாங்கிட்டு ரிட்டன் வரக்குள்ள செடி ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதும் அவங்க மைண்டு மாறிடுச்சு. அதனால் வந்து செடிக்கு போடுற அந்த உரையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நண்பர்களே, வீட்டுக்கு வந்ததும் தம்பி பொறுப்பாக வீடியோ எடிட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்மளுடைய மெயினான யூடியூப் சேனலில் லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த வீடியோஸும் இன்னும் எடிட் பண்ணாமல் அப்படியே நடுவில் நிற்கிது. அதை கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிவிட்டு, கொஞ்ச நேரம் இல்லை நிறைய நேரம் எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எடிட் பண்ணுற கேப்பில் மம்மி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ்லாம் போட்டு தந்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு தெம்பாக எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வீட்டில் தானே இருந்தேன். இன்னைக்காச்சும் சீக்கிரமாக சாப்பிடணுமா இல்லையா? இன்றைக்கும் வழக்கம் போல் 4 ஒரு 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறிது நேரத்தை சோஷியல் மீடியாவில் செலவழித்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் எடிட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். டைமும் ஆக டீயை போட்டு ஒன்று குடிச்சிட்டு கூடவே நல்ல 4 பிஸ்கெட்டை தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு லேபுக்கு போயிட்டு ஒரு சாம்பிள்ஸ் ஒன்று வாங்க வேண்டிய வேலை இருந்தது அப்பாது. ஸோ போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் மம்மியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் காய்கறிலாம் வாங்க வேண்டியிருந்தது. போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் இரவு உணவுக்கு 4 இட்லி கார சட்னி சாப்பிட்டு, ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் 10 ஆயிடுச்சு. வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு வந்தால் எந்த டைம் ஆகுதோ அதே டைம் தான் இப்பயும் ஆகுது. அப்படியே கொஞ்சம் நேரத்தை எடிட்டிங்கும் போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் செஸ் கேமையும் போட்டுட்டு நம்மளும் மலான்ட்டோம் பார்த்துக்குங்க. நண்பர்களே, 4.64 வரவு செலவு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைரியை வீட்டிலே விட்டு வந்துட்டேன். இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்கிறதுனால எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். ஐ திங்க் எதுவுமே செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன்.